ஸோ மரோடர் ஆஃப் கெம்பக்கரை நடக்கிற அதே இடத்துல தான் இந்த கதைக்களமும் நடக்குது. இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து பயங்கரமா பேம்பு பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஸா இருக்கும். ஸோ இந்த பேம்பு பிளான்டேஷன் சீட்ஸ் வந்து அடிக்கடி கீழே விழுகும், ஒரு சீசனுக்கு மேலே கீழே விழுக ஆரம்பிக்கும். ஸோ திருப்பி நியூஸ் ரோல்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சுற்றி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பேரகீட்ஸு, டவுஸு, பிஜியன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேரோஸ்லாம் கூடு கட்டியிருக்கும். ஸோ இந்த சத்தங்கள் வந்து ஈவினிங்ல ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய டென்ஸ் பேம்பு ஃபாரஸ்ட் வளர்றதுனால எலிஃபன்ஸும் வந்து இங்கே அடிக்கடி வரும். இந்த இடத்துல தான் ஐயூர் வில்லேஜ்ல இருந்து ஒரு பூஜாரி நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து கீரா. அவர் வந்து பார்த்து இந்த இடத்துல நடந்து போறாரு. ஏன்னா எலிஃபன்ஸ் லோன் எலிஃபன்ட் கிட்ட மாட்டக்கூடாதுல்ல, அதனால பயந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் தெரியாமலே ஒரு விஷயம் வந்து அவரை ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைகர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு, கடகடன்னு அவர் மேல பாஞ்சிருக்கு. அவரோட போன் உடையிற சத்தம் கேட்டிருக்கு. சுத்தி இருக்க எல்லா பேர்ட்ஸும் மங்கீஸும் வந்து ரொம்ப அலற விட்டுருக்கு. அப்புறம் சைலன்ஸ். அவரோட கதை முடிஞ்சது. திருப்பி ஃபாரஸ்ட் தன்னோட வேலையை நார்மலா நடந்துட்டே இருந்திருக்கு. இப்படிதான் கீரா தன்னோட வாழ்க்கையை தொலைச்சாரு. கீரா இறந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து 10 மைல் தள்ளி உள்ள மஞ்சி ஹேம்லெட்ல இன்னும் 2 பேர் இறந்துடுறாங்க. ஒன்னு 9 வயசான ஒரு பொண்ணு, இன்னொன்னு 14 வயசான பிரெக்னன்டான இன்னொரு பொண்ணு. 2 பேரையுமே டைகர் 3 வாரத்துல தூக்கிடுச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த இடத்துல இருக்க ரெசிடென்ட், நம்ம கிணத்தோட ஃப்ரெண்டு பைராத பூஜாரி, அங்கிருந்து ஐயூர் வில்லேஜுக்கு 10 மைல் நடந்து போய், ஐயூர் வில்லேஜ்ல இருந்து 9 மைல் நடந்து போய் தேனிகொண்டாக்கு போய், தேனிகொண்டால இருந்து டவுன் பஸ் எடுத்து பெங்களூருக்கு போய் கிணத்து வீட்டு வாசல்ல இருந்து கிணத்துக்கிட்ட எல்லா விஷயம் சொல்லி, துரை நீங்க தான் வந்து இப்படியே ஊரை காப்பாத்துன்னு சொன்னோன்னே கிணத் வந்துடுறாரு. இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு மக்களை. அவங்க